ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம விளாம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது தாங்க விளாம்பழம். இது கிடைச்சா விட்டுறாதீங்க, உடனே வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ சத்துக்கள் தாதுக்கள் நிறைஞ்சிருக்குங்க. இது விநாயகர் சதுர்த்தி அப்போ மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிற சமயத்தில் வாங்கி சாப்பிடுங்க. இது இரும்பு சத்து நிறைஞ்சது, மூளை நரம்பு மண்டலத்தெல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். பித்தத்தை தணிக்கக்கூடியதுங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பழத்தை உடச்சி காமிக்கிறாரு. நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட நாட்டு சக்கரை இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். பார்த்து சாப்பிடுங்க. ஒவ்வொன்று கெட்டு போயிருந்தால் புழு இருக்கும். அடுத்தது நாங்கள் புளிய மரத்துக்கிட்ட போயிட்டோம். அதில் நிறைய புளிய மிஞ்சிருந்தது. அதை பார்த்தோன்னே டெம்ட் ஆகிடுச்சு. எல்லாம் பறித்து அளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதை நசுக்கி நல்லா பச்சை புளி ரசம் வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நான் ஒரு தடவை அது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது அம்மியில் மிளகாயும் உப்பும் வச்சு நசுக்கி சாப்பிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.